தான் கேக்குறேன். அதுக்கு எதுக்குடா சாரி? அப்புறம் அந்த சாரி நான் தப்பு பண்ணாம இருக்கிறதா மச்சான்? எல்லாரும் திருப்பி அதே தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறதா மச்சான்? நேத்து சொன்னியடா பண்ண மாட்டேன்னு. எனக்கு அது உடன் அப்ப நீ என்ன மச்சான் பண்ண? அவங்க என்ன காமர்தின்னு கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கல. அதுக்கு அப்புறம் நீ எதுமே பேசல. காமம் பண்றேன்னு சொல்றாங்க. காமம் பண்றேன்னு சொல்லி என்னால முடியாதுடா. என்னால முடியாது. எனக்கு வார்த்தை போயிட்டு நீ பேசாம இருக்க. அம்மா கொடுத்தது. அதெல்லாம் கேட்காத. அப்ப தெரியுதுல கஷ்டமா இருக்கு. என்ன அது கேக்குறீங்களா? எனக்கு நடந்தது. அதெல்லாம் ஏன் லைஃப் விடாது? ஏன் லைஃப் விடாது? அவங்க யார் பேசுறதுக்கு? அவங்க யார் பேசுறதுக்கு? அவங்க யார் பேசுறதுக்கு? என்ன பத்தி பேசுறாங்க? யாருன்ற பேசிட்டு தான இருந்தாங்க. என்ன பேசினா இருக்கணும்? டேய் முடியாதுடா. ஏன் ஆயிரம் பேர் பேசுவாங்க அமைதியா இருக்க முடியாதுடா. டேய் எட்டி ஒதுக்கிறதெல்லாம் இல்ல. டிஃபென்ஸ் போட கிடையாது. டிஃபென்ஸ் போற மாதிரி. டிஃபென்ஸ் போட கிடையாது. ஓவரா பேசுறது. தொடையில இருக்க பேர் டிஃபென்ஸ் போட பாரு. நீ விழுந்துட்டு அவுட் இல்ல. விழுந்துட்டு அவுட் இல்ல. விழுந்து அவுட் இல்ல. கால் கீழ வச்சு அவுட் இல்ல. கால் கீழ இருந்தா அவுட் இல்ல. காரை விட்டு கீழ இறங்கிட்டாங்களே. அப்புறம் அந்த தடை பட்டி இழுக்கணும். அவ்வளவுதான் நடந்துச்சு. தர கால்ல பட்டாங்க. தர கால்ல பட்டாங்க. ஆரம்பிச்சடா. அவ்வளவு ரிப்பீட் அவ்வளவுதான் நடந்தது. அவன் மேல ஏதாச்சும் பேசு. அவன் மேல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோ. டேய் நீ கேவலமானடா. துப்பு வா. என்ன வா. டேய் போடா. என்ன பண்ண மச்சான்? நீ பேசாத. நீ வந்து ஏன் பேசக்கூடாது? நான் பேசாத. எப்படி பேச வராங்க? என்ன பேசாத? எப்படி பேச வராங்க? உனக்கு எப்படி பேச வராங்க? எப்படி பேச வராங்க? கரெக்ட்டா இல்ல. எப்படி பேச வராங்க? நீ ஸ்கேம்டா சொன்ன. அவங்க அதுல ஒண்ணு காமர்தின்னு சொன்னாங்க. அதோட முடிச்சிட்டு ரெண்டு பேரும் காம பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. மச்சான் நீ சொன்னாங்க. இந்த பாரு நீ நல்ல நீ பேர்ல பேசாத. நீ ஒண்ணு பேசாத. உனக்கு தெரியும். நீ பேசாத. நீ பேசாத. நீ பேசாத. நீ பேசாத. இல்லடா விடுடா. நீ தான் மூச்சு விட்ட. அவன் வாழ்க்கை நாசம் பண்ண நீ தான். புரியல. அதெல்லாம் இல்லடா. சீக்கிரமா யாவ பண்ற நீ தான். போடா. ஏய் மச்சான். அவ பேச்ச கேட்டு உன் வாழ்க்கை அழிச்சிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாடா. சத்தியமா உன் நாசம் போய்டுவா. மச்சான் சொல்றே கேளுடா. அவ சீ போடி. உனக்கு தகுதியே இல்ல. மச்சான் எட்டி விடுறா. ஏய் டேய் டேய் எட்டி விட்டு போன தள்ளுடா. டேய் 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 மனசாட்சி இல்ல உனக்கு. போடா. மனசாட்சி இல்ல. டேய் எல்லாம் குரூப்பா பண்ணல தான்டா நேத்து மச்சான். யாரு? எல்லாரும் அப்படி பார்த்தா சபரி தள்ளணும். அவன் தான் பாயிண்ட் அதிகமா இருக்கறான். நீங்க அவனா டார்கெட் பண்ணி சாடுறவ எட்டி விட்டு நீ எப்படி புடிக்கிற? எட்டி விட்டு கீழ தள்ளுறாவ. அவளுக்கு ஆறுதல் சொல்லி தலைக்கினால ஃபிக்ஸ் வரும் சத்தியமா. அவளுக்கு ஆறுதல் சொல்லலடா. டேய் நீ பேசாதீங்க. என்ன அமைதியா நானும் பேசணும் அவனுக்காக. பேசாதீங்க. ஏன் பேச கூடாது அவனுக்காக? பேசாதீங்க. சரி மச்சான். நீங்க போங்க. நீங்க மூடுங்க. சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போங்க. உன்னை நாசனம் பண்றாடா. சொல்லுமா மச்சான். நீ என்ன சொல்ற? மூச்சு விட்டு உன்னை ட்ரிகர் பண்ணி தாவலாத உன்னை பண்ணி விட்டான். உன்னை என்ன சொல்லிட்டு போனா வந்து போத்தன என்ன சொல்லிட்டு போனா உன்கிட்ட வந்து? என்ன பிரச்சனை? அது கம்மு அப்ப கூட கம்முன்னு உட்காந்துச்சு சான்றா. நோண்டி அதை பிரச்சனை பண்ணி தள்ளி விட்டு கீழே தள்ளுன்னு சான்றா. இத்தினால உங்ககிட்ட சண்டை போடும்போது அவங்ககிட்ட ஆறுதலா தேடி போனல. சரி சண்டை பேச்சுக்கு நீங்க விட்டுருங்க. வந்து ட்ரிப் ஆச்சுதான். நான் காலேஜ் ஓகே நல்லா பரவாயில்ல தப்புன்னு இது பண்ணிட்டேன். அப்புறமா பேசலாம் தான். கலகக்காரியாவா? இல்ல மச்சான் நான் உண்மையில சொல்றேன்டா. காமருதீன் பேசுறது தப்பு. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது ஓகே மச்சான். இந்த விஷயத்தை வந்து சாரி வெளியே போகலாம். செவிடு நீ முதல் கூல வரணும். ஏய் மச்சான் அந்த மாதிரி இல்லை. நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையா தயவுன்னு சொல்றேன். எனக்கா இது பண்ணிக்கோ. நான் நேத்துல இருந்து பாத்துக்கிறேன் மச்சான். உன்னுடைய இதுவும் சத்தியமா சொல்றேன். நீ தனியா ஆடுற வரைக்கும் நல்லா இருந்த. உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு நீ தனியா ஆடுற வரைக்கும் நல்லா இருந்த. அவ கூட பேசாத வரைக்கும் நீ கரெக்டா போயிருந்த. எப்ப பேசுனியா உனக்கு கலகம் ஆரம்பிச்சுன்னு இருக்குது. இப்ப வந்து என்ன கலகம் பண்ணி விடுறா? யாரு நான் பண்ண? உன்னை துரோகம் பண்ணடா நான் சொல்லி இவ்வளவு நாள் உனக்கு துரோகம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றா. உன்னால திட்டி இருக்கிறேன். உன்னை எல்லாம் பண்ணி இது வரைக்கும் நான் சேர்ந்து ஆடுறதுல ஒருத்த பின்ன உன்னை பின்னாடி பேசுறதுல யாரையாவது பண்ணுறேன். மன டெய்லி நேரில் கேட்டு போறேன். அவ சொல்ற எல்லாம் நீயும் என்ன பண்றது? தப்பு பண்ண கேட்பாங்கடா. தப்பு எடுத்து நான் கேட்டேன். எட்டி விடுறாங்க கீழே போகுது அந்த பொண்ணு. அந்த மொமெண்ட்ஸ்ல ஆயிடுச்சுடா. இல்லடா ஃபிக்ஸ் லேடிஸ் கூட பண்ணிட்டேன்டா. நீ நின்னு தள்ளி விடலையா மச்சான்? தள்ளி விட்டா நான் தள்ளி விடல எடுத்துக்கிட்டேன்டா. சத்தியமா ஆமா. எதுக்கு அது தள்ளி விடறதா கேக்குறடா? அது வாயில பேச்சு ஒரு அப்படி பார்த்தா டேய் மச்சான் ஒரு நீ என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அந்த விஷயத்தை சொல்லி இருக்க கூடாது மச்சான்.
எந்த விஷயத்தை மச்சான் காமருதின் பேசி நீ ஸ்கேம்டான்னு சொன்ன பாத்ரூம் ஸ்கேம்டான்னு சொன்ன அவங்க காமருதின் சொன்னாங்க அவளுக்கு தான் அறிவில்ல போய் சொல்றா இவங்களுக்கும் அறிவு இல்லையே எல்லா மணி போய் சொல்லணும் யாரும் இன்வால்வ் ஆயிருக்கல ஒண்ணே ஒன்னு கேக்குறேன் கம்முனு உட்கார்ந்தீங்களா அத்தோட கம்முனு மூணு பேர் அது அப்படிதான்டா செட் ஆகலனா அப்படிதான்டா ஆகும் அப்படியே நோண்டி இந்த வீடியோ அப்படிதான் உன்னையும் அப்படிதான் பண்ணாங்க எல்லாரும் அப்படிதான் பண்ணாங்க அப்படி யாரும் மச்சான் உன்னெல்லாம் இப்படி வீட்ல மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படிதான் கஷ்டமா இருக்கு இப்படி தான் பண்றாங்கடா எனக்கு அது அப்படிதான்டா நல்ல பேர் வந்து பேச கூடாதுல எல்லாரும் பொதுவா பேச கூடாதுல பேசுறது தப்பு இல்ல நல்ல பேர் சத்தியமா பேச உன்னே ஒண்ணா சொல்றேன் அந்த மாதிரி குரூப்பா சேர்ந்து அமுக்குனீங்க எனக்கு நான் அழுது அம்மா அம்மான்னு கத்துறேன் நான் போய் ஓரமா உட்கார்ந்து எப்படி அழுது பாத்தியா சத்தியமா நான் கேம்காக அழுகுற மாட்டேன் எனக்கு அழுகே வராது நானே உட்கார்ந்து நீ வின் பண்றதுக்கு தான் நீ அழுத ஓகே மச்சான் எல்லாத்துக்கும் அந்த பையன் ஸ்ட்ராட்டஜி போட்டான் கடைசில அவங்க உங்களுக்கு பாயிண்ட் வரும் சொல்லி அவங்க ஒரு கேம் பண்றாங்க நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஓகே ஃபைன் நீங்க யாரு இதெல்லாம் பண்றதுக்கு நான் கேக்குறேன் அவங்க பண்றப்போ எனக்கு ரெண்டு பேருக்கும் செட் ஆகல எங்களை பத்தி பர்சனலா பேசினா எனக்கு பிடிக்கல தள்ளி விட்டோம் ஃபிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது அவ்வளவுதான் அதுக்கு வந்து இவன் ஓத்தான்றான்டா வந்து அவ ஓத்தான்றா இவன்றானா ரெண்டு பேரும் வந்து தள்ளுவேன் சத்தியமா நான் சத்தியமா வந்து நான் தள்ளவே மாட்டேன் அந்த மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாதுடா ஸ்கேண்டா நான் தள்ளடா அதுக்காக நான் ஏத்துக்கிறேன் நான் வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன் இதுக்கப்புறம் யாரும் உள்ள வர வேண்டாம் எங்களுக்கும் சாண்ட்ராக்கும் நடந்தது அவள்தான் அவ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க கூடாது அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கேவலமா அரசியல் பண்றான் எங்க அம்மா பத்தி பேச அவன் யாரா அவன் இது மட்டும் ஷோ இல்லைன்னு வச்சு அவன் கண்டமாயிட்டு இருப்பான் அவன் விக்கல்ஸ் ஒத்தா கித்தான்றான் எங்களுக்கு தெரியுது பிரச்சனை ஃபேஸ் பண்ணதான் மச்சான் போறேன் எப்படி மச்சான் அவன் பேசுவான் இது ரியாலிட்டி ஷோனால விட்டேன் சத்தியமா அவன் கோவத்துல பேசினா தப்புதான் உள்ள பேசுறத நீ சப்போர்ட் பண்ற நியாயமா சொல்ல மாட்டேன் இதுல என்னடா என் மேல தப்பு இருக்கு நான் கேக்குறேன்டா எப்பா நீ போ பண்றேனா இவங்க என்ன பண்ணானே சொல்லு மச்சான் அப்படி இல்ல நியாயமா யாரா இருந்தாலும் இறங்கி வந்து அவங்க கரெக்ட் சப்போர்ட் பண்ற புரியுது நான் பண்ண தப்பு தான் அதுக்கு அவங்க பண்றது கரெக்ட் ஆயிடாது அப்ப வந்து நீ பாஸ் ஆதப்பா இல்ல நீ காரணம்ட்டு அவன் சொல்ற என்ன தகுதி நாக்குது சொல்றதுக்கு அது வேற இதுல தகுதி நாக்குதுன்னு சொல்லி நான் தப்பு பண்ணனா சொல்லிருக்காடா நான் தப்பு பண்ணனா இல்ல நீ இதே இதயத்துல பாரு நான் கேட்க மாட்டேனா கண்டிப்பா இதயத்துல பாரு இப்படி தள்ளி விட்டு எட்டி விட்டு நான் கேட்க மாட்டேன் இறங்கி வந்து என்னடா பண்ணீங்க நான் கேட்க மாட்டேனா அப்படியே அவ்வளவு ஒரு பொண்ணு தானே என்னடா அவங்க பண்ணது சரி நீங்க பேச வரல யார் பண்ணதுமே இங்க சரின்னு பேச வரல கேட்கறப்பலடா யார் காரணம் கேக்குறா சரி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு தெரியாதுடா எப்போ கத்துறடா இவன் ஒரு ஆள் கத்துறடா ஒரு ஆளால தூக்க முடியாதுடா டாக்டர் வெளிய வர முடியாதுடா இங்க இருந்து தூக்கிட்டு போறடா அவனால விக்கல்ஸால முடியலடா மூச்சு வாங்குதுடா எனக்கு போனா போட்டா அந்த இடம் கம்ஃபர்ட்டபிளா இருக்குடா நைட் காலையில வரைக்கும் நான் என்னால உட்கார முடியும் நான் இறங்கி எதுக்கு உடனே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இது கேம் அப்போ நடந்தது அவ்வளவுதான் நான் எதுவுமே கேட்கல நான் வந்து நான் என்ன கேட்டேன் நியாயத்தை பேச வந்தேன் உண்மையிலே சொல்றேன் உங்க லைஃப் சத்தியமா சொல்றேன் எப்படியோ மாறுது பாத்துக்கோ என்னால நான் இருக்கிற உண்மையா ஒரு நண்பனா நான் சொல்றேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்ன வந்து கேட்கறதுக்கு மத்தவங்க தகுதியே இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல இதே இடத்துல அவ அடிப்பட்டா கூட நான் இறங்கி போயிருப்பேன் அவ்வளவுதான் மச்சான் கேட்டது அதுக்காக இல்ல மச்சான் நீ போய் அது அவங்க கரெக்டா நீ சப்போர்ட் பண்றது அதுக்கு சொல்றேன் எனக்கு புரியுது எனக்கு புரியுது நான் சப்போர்ட் சொல்றேன் இவங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன் நான் கேக்குறேன் விக்கல்ஸ் கூடவா இல்ல சுரே இவங்க கூட அதிகமா பழகி நான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட தான பேசிட்டு இருந்தேன் எனக்கு தப்புன்னு படுத்து நான் இறங்கி வந்தேன் இவன் பத்தா கூட நான் எட்டி விட்டு கூட நான் கேட்டிருப்பேன்டா தூக்கி வந்து இங்க வச்சிருப்பேன்டா மச்சான் கேமா வந்து யோசி சத்தியமா கேமா கூட யோசிக்கிறேன் உங்ககிட்ட வந்தாங்களா நான் கரெக்ட்டா சொல்றேன் நான் தப்பு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறேன் அவ்வளவு தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இதுல நான் என்ன தப்பு பண்ணேன் சாரி நீ தப்பு பண்ணல நான் என்ன தப்பு பண்ணேன் நான் இறங்கி கேம் விட்டு வந்துட்டு தூக்கி வந்து இங்க வச்சு தப்பா எனக்கா நான் சொல்றேன் மட்டும் கேளு மச்சான் சொல்றேன் உங்ககிட்ட வந்தாங்களா இந்த மாதிரி தூக்க போறோம் ஒரு ஆளா தூக்க போறோம் அப்படினாங்களா எனக்கு அந்த ஐடியா தெரியாது நான் தலை எனக்கு அந்த ஐடியா தெரியாதுடா சும்மா நான் சரி மச்சான் ப்ளீஸ் எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்றப்போ அப்போ உனக்கு கரெக்டா இருக்கும் நான் சொல்லும்போது தலை ரூம்ல நானும் பார்வந்தோ வந்தோம் இவங்க ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க இவன் என்ன சொன்னா டே ஏதோ பண்ண போறாங்கடா ஒரு ஆளா தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பவே கெஸ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் வந்து சபரியை பிடிச்சாங்க நானும் சத்தியமே மண்டபம் வந்து இந்த பிடிச்சிட்டேன் எனக்கு தெரியல ஏதோ பிடிச்சாங்க நானும் பிடிச்சிட்டேன் அப்புறமா டே அட பாவீங்களா சொல்லிட்டே இருந்தேன் சபரி நினைச்சிருந்தா இப்படி அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ்ல பண்ணிட்டான் அவனுக்கு இதெல்லாம் சோக் ஆயிருக்கு அவனை மூச்சு விட முடியல எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு எனக்கு புரியல என்ன பண்ணுவோம் சபரி விடணுமா வேணாமா அவ விடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றான் விடுனா ஓகேவா செகண்ட் வந்து என்ன அட்டாக் பண்ண நீ அட்டாக் பண்ண நான் உன்னை பண்ணி நான் என்ன சொல்றேன்னா நான் உன்னை அப்படி சத்தியமா பண்ண மாட்டேன் இல்லடா நான் உன்னை சத்தியமா அடி பண்ண மாட்டேன் எனக்கு என்ன கொடுத்தா வந்து அந்த மாசி காஸ்ல என்ன வந்து தள்ளி விட்டு அது வாங்குறடா கேம் தான்டா அதுவும் கேம் தான்டா இவன் மச்சான் இதுவும் கேம் தான்டா எங்களுக்குள்ள நடந்துச்சு தள்ளி விட்டோம் மச்சான் நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டேனா என்ன ஏனங்க புடிச்ச நான் கேட்டேனா நான் அதுல எதுமே தலை இல்லடா இப்போ நான் என்னடா பண்ண தப்பு இப்போ யார் மேல என்னடா தப்பு இது அவங்க கிட்ட அவங்க கூட மேல தப்பு சொல்லல நான் என்னடா உன்ன பண்ணேன் மேல சொல்லல மேல இருக்கிற தப்பு நான் சுட்டி காட்டுறது தப்படா இங்க வந்து யாருக்கும் ஃபிக்ஸ் வரதுக்காக ஹார்ட் அட்டாக் வரதுக்காக யாரும் பண்ணல சத்தியமா எனக்கு தெரியும் இடத்துல பாரு கீழ விழுந்தா இது மாதிரி நான் அவங்கள என்ன பண்ணிருப்பேன் அதே பாரு தூக்கி வந்து இங்க வச்சிருப்பேன் அவங்க கிட்ட நான் திட்டி உன் பக்கம் நான் நின்னுப்பேன் நியாயம் இப்ப அந்த பக்கம் நின்னு நான் அவங்க பக்கத்துல போய் நான் சப்போர்ட் பண்ணல நியாயத்தை தான் கேட்டேன் நான் இறங்கி வந்து ஒரு பொண்ணு வலிப்புல இருக்குது எடுத்து வந்து விட்டேன் இதுக்கு எப்பா நீ வராதப்பா எப்பா இவங்க நான் எல்லாம் உன்னால தான் நீ பின்னாடி பேசுறீங்க இதெல்லாம் இல்ல அதுக்காக எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நீ ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ணி தோச்சு ஆனா நியாயத்துக்கு பேசுறேன் நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் கரெக்ட் இது வரைக்கும் நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இப்ப புரிஞ்சிச்சு நீ வந்து நியாயத்தை எங்க அம்மா சத்தியமா நான் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல நியாயத்தை ஊர்ந்து இந்த பொண்ணு பொம்பளை தூக்கி வந்து இங்க போட்டுட்டு ஹாஸ்பிடல் போட்டு இங்க இருந்தேன் கேட்கணும்னு தோணுச்சு ஏன் எட்டி விட்டீங்க ஏன் இது பண்ணீங்க ஏன்னா அப்படி
கேம் பிரகாரம் நீ தூக்கணும்னா சபரியை தூக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் சபரியை தூக்கணும், அதுக்கு கீழே தூக்கணும். சாண்ட்ராவை எடுத்து கீழே இருக்கணும் அவசியமே இல்லை. இவ்வளவு நாள் சாண்ட்ரா கிட்ட தான் போய் உட்காந்து பேசி நியாயத்தை பேசி அழுது நின்றா. அப்ப அதனே அதையாச்சும் நினைச்சு பார்க்கணும். அவங்க பேச தப்பு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து நியாயத்துக்கு தான் பேசுற. சத்தியமா இப்ப சொல்லி தான் தெரியும். சத்தியமா தெரியும். எனக்கு சொன்னதான் தெரியும். இப்பதான் காலைல பேசுறது வேற என்னடா பேசுற? உன் மேல எனக்கு என்னடா கோவம் வருது? ஓகே, அது முடிஞ்சிச்சா. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த செகண்ட் வந்து என்ன நீ பிடிச்ச. நான் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டேன். நான் ஏன் நம்ம பிடிச்சேன்? நீ என்ன கேட்ட? டேய் பாக்ஸிங் பண்றா, சுத்துறா, கை சொல்றா. இதுடா அது நீ பண்ணுடா. அது தப்பு தானே. நான் பேசவே இல்லையா அது கூட உங்ககிட்ட? அது தப்பு தான். யார்கிட்ட கேட்டாலும் சபரி என்ன சொன்னா அது மச்சான் லைன் பை லைனா இவனை பிடிக்கிறாங்க. நான் நீ சொன்னதே வர மச்சான். நீ அடிக்கல. நீ தொண்டை என்னடா சொன்ன? நீ அடிக்கல. நீ சுத்துல ஏன் உன் மூஞ்சி எங்கடா இருந்தது? அதான் நான் சொன்னேனே. அவன் நினைச்சிருந்தா ஒரு கிக் இருந்தா ரத்தத்தோல வந்திருக்கும். யாருக்கு என்ன வேணா பண்ணோம். டேய் நான் கேக்குற கமருதீனே, நேத்து அப்படி இருந்து ஏன்டா இத பண்ணங்கறதா என் கேள்வி. ரெண்டாவது நாங்க வந்தது அங்க யார் இருந்தாலுமே இறங்கி இருப்போம். டேய் அப்படி பார்த்தா டாப்பர்றானா? உன் மேல எனக்கு கோவமே இல்லடா மச்சான். சத்தமா கோவமே இல்லடா. என்ன சேதனை சொல்லும்போது கூட நான் என்னடா பண்ணேன்? சேதன் என்ன சொன்னாரு? உன்னாலதான் உங்க ரெண்டு பேரை காட்டி உன் கேம் போகுது, நீ தனியா ஆடு, இது என்ன தேவலா திட்டினாரு. எனக்கு சம்மந்தம் இது வரைக்கும் நான் உன்ட்ட நான் எதனா யாரை பத்தின பின்னாடி பேசிக்கிறேன்னா இல்ல உன்னை நான் நியாயத்தை உன்னை நேரில் பண்ண கூட நேரில் கேட்டு போயிடுவேன். எனக்கு நேற்று மனசு கஷ்டமா இருந்தது, அதனால கேட்டேன். நீ பண்ணது தப்புடா. அவ கூட சேரா, அவ கூட வீட்டுக்கு போற வரைக்கும் சேராதடா, வெளியே போய் கூட சேர்ந்துக்கடா. இது கேம்டா, பப்ளிக் 10 கோடி பேர் பாக்குறாங்கடா. வேணாடா சொல்றது கேட்டா. புரியுதா? 10 கோடி பேர் பாக்குறாங்க தெரியுதா? காமம் பண்ணிட்டு இருக்க காமருதினா நான் என்ன மச்சான் பண்ணுவேன்? நீ ஏன் சைடுல எனக்காக யோசி. தப்பு தானே. அப்படியே இது இந்த தப்பை இப்படி வச்சுக்கோ. செகண்ட் இந்த தப்பை இங்கே இப்படி வச்சுக்கோ. அந்த இதுதான் எனக்கு செட் ஆகுது. தப்பா எடுத்துக்காது. இங்க இந்த இடத்துக்கு வரும்போது நேத்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத நீ பார்த்த. முந்தா நேத்து சாண்ட்ரா எப்படி இருந்தாங்க நீ பார்த்த. இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஓகேவா? என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்ததே அவங்க தான். நீ என்ன சொன்ன? இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் நினைச்சு தான் பண்ணிருக்கலாம். நீ வந்து அப்புறமா தான் சொன்ன, டே கமருதீன் பாக்ஸிங் தான் தெரியும், ஏதோ பண்ணிருப்பேன் நினைச்சா. ஃபர்ஸ்ட் வந்ததே அவங்க தான். அவங்களாம் இப்படி தள்ளேன். லேடிஸ் என்ன இருந்தாலும் வந்து இப்படி தள்ளேன். அப்புறம் வந்து என்னை வந்து மடக்கி காலெல்லாம் மடக்கி எனக்கு சத்தியமா எங்க அம்மா செத்து போன அம்மா சத்தியமா சொல்றேன், இங்க அப்படியே லாக் பண்ணி என்னால மூச்சு விட முடியல. இவங்களுக்கு சொன்னா அறிவே இல்ல மச்சான். அவன் சொல்லும் போது எனக்கே புரிஞ்சது. சத்தியமா மூச்சு விட முடியல. அம்மான்னு கத்துறேன். அப்ப கூட விடலடா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் மச்சான். எனக்கு சத்தியமா நான் போராடி தோத்த நினைச்சேன். எனக்கு ஓகே மச்சான் இங்க வந்து ஆண் பெண்ணு அதெல்லாம் வந்து கிடையாது கேம்ல. ஓகேவா? வின்னர் யாரும் ஆண் பெண்ணு பார்த்தலாம் யாருக்கும் கொடுக்கறதுல. யாரு ஆண் பெண் பார்த்தலாம் ஓட்டு. மச்சான் உனக்கு தெரியல மச்சான். எனக்கு தெரியல. அதான் என்ன புடிச்சப்ப எனக்கு தெரிஞ்சது. அதுதான் சொல்றேன். அது எனக்கு பிடிச்சப்ப எப்படி கமருதீனுக்கு அது தப்புன்னு தெரியலையோ அதே மாதிரி கமருதீன் பிடிக்கிறது அவங்களுக்கு தப்புன்னு தெரியல. உண்மை அதுதான். ஓகே அதே மாதிரி இப்போ நடந்ததுக்கு நான் வந்து ட்ரிப்பாவே தான் அவங்கள தள்ளி விட்டோம். சத்தியமா இப்ப அந்த அதையும் ரீசேக்காதடா. யாரும் இல்ல நீ கோவத்துல பண்றடா. உன் அறியாமையா பண்றடா. ஆமாடா தப்பு. அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க? நீ கோவத்துல அழிய போறாங்க. நேத்து கூட நான் சொல்லிட்டு போறேன். உன் கோவத்துல நீ அழிஞ்சு போற. அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா என்ன அப்படி தான் சொன்னாங்க. அதனால தான் இவ்வளவு நாள் 10 வருஷம் லோல் பட்டேன். தெரியுமா? புரியுது வந்து நான் அப்பவே சொல்றேன். இத விட்டுறா. அவகிட்ட என்ன பேசு, அன்பா பேசு. மற்றபடி இந்த பிரச்சனை வேணாமா ஒதுங்கி போயிடுற. வேலைக்கு ஆகாதடா. உன்னை ட்ரிகர் பண்ணி உன்னிருக்காயடா. நான் என்ன சொன்னேன்? அழகா அவங்க வாரம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து விக்கல்ஸ் போட்டு நசிக்கிட்டு இருக்கோம். மச்சான் நீ அழகா உட்கார்ந்து அந்த டைம்ல யோசி. இப்போ வந்து பேசும்போது நியாயம் தர்மம் வந்து எல்லாரும் உனக்கே தெரியும். கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவங்க வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே தெரியும். ஆனா கிரிக்கெட் மேட்ச் ஆறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். என்ன போட்டு நான் என் முட்டி வந்து இந்த சத்தியமா அடிபட்டு இருக்கு. 2 முட்டியும் காலி. நான் ஏதோ பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். ஏதோ ஓடி அவன் வந்து நான் பண்ணா ஃபுல்லா லாக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க அழகா இப்படி உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுமே சொல்ல. அழகா உட்காந்துருக்காங்க பாரு, இது பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு தான் ஆரம்பிச்சான். அவங்க தான் ஸ்கேம்ட்ரான்னு சொன்னேன். ஸ்கேம்ட்ரா இங்க இருக்கு. காமருதி நீ காமம் பண்ணிட்டு இருக்க வீட்டுல அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்குல தூக்கி வாரி போட்டுச்சு. ஏதோ ஒண்ணு நான் அந்த புள்ளைய லவ் பண்றோம், ஏதோ பண்ணிட்டு போறோம், ஓப்பனா பேசுறேன், உமா கூட கொடுத்துக்கிறோம். ஓகே இல்ல எனக்கு வந்து ஒரே நிமிஷம். அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற. நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இல்ல எனக்கு வந்து நல்லா அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க டிக்ஷனரி போட்டு சொல்றீங்க. பண்ணாதீங்கடா. உங்களுக்கு அசிங்கமா அது. அசிங்கமா தான் இருக்கு. அதனால தான் அது நடந்துது. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மச்சான் நார்மலா பேசினா நீங்க பேசி குழந்தை பெக்குறது அது இதுன்னு எக்கச்சக்கமா எக்ஸ்ட்ரீமா போறீங்க. மூஞ்சி பார்த்து நீ காமம் பண்ணிட்டு இருக்கடானா எப்படி அமைதியா உட்கார முடியும்? சொல்லிட்டு விட்டாங்க. எனக்கும் அவளுக்கும் நடக்கிற விஷயம்டா மச்சான். நீ உனக்கு விடவே மாட்டேன் மச்சான். நான் சொல்றேன் நீ நான் ட்ரிப் ஆயிட்டேன் அவ்வளவுதான். டே அவங்க பார்த்து என்னடா பண்ணுவேன்? நீ காமம் தான்டா பண்ற. என்னடா பண்ணுவேன்னா காமம் சொல்லும்போது என்னன்னா என்ன அப்படியே டைட்டில் பண்றாங்க. அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக எனக்கு அதான் தோணுது. கேமுக்காக ஒருத்தர் என்ன வேணா பேசுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அப்பயே நான் அமைதியா இருக்குன்னா நான் பேசுறேன். காமம் இல்லாம காதல் கிடையாது. நீங்க அப்படிதான் இது பண்ணி அந்த மாதிரி தான் நான் பேசுறேன். நான் காலைல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் நீங்க 2 பொம்பளை குழந்தை வச்சிருக்கீங்க. இதுவும் ஒரு வீட்டோட பொண்ணு தான். அழகா வந்து சொல்றீங்க 10 கோடி பேர் பாக்குறாங்க. இங்க வந்து சொல்றீங்க ஒரு பொண்ணு வந்து ஏய் மச்சான் உனக்கு புரியுதா? நாளைக்கு ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள நடக்குதுன்னா எப்படா நல்லா இருக்காதுடா. புரியுது
புரியுதா மச்சான் சத்தியமா வந்து மச்சான் இப்போ வந்து நம்ம வீட்ல இருக்கவங்க பேசினா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் நான் வந்து வெட்டி போட்டுருவேன் சத்தியமா நான் சொல்றேன் நான் வந்து எங்க வீட்ல பத்தி இருக்கவங்கள என்ன சொன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிருந்தா நீ விட்டுருப்பியா நான் சத்தியமா விட்டுருக்க மாட்டேன் ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி பேசுறாங்க சேர்த்து வச்சு பேச தப்பு மச்சான் யார் பண்ணா தப்பு தான் அவங்க பண்ணது தப்பாவே இருக்கு அவங்க பண்றது தப்பாவே இருக்கு அவங்க சரி தப்பு பண்ணல அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு தப்பு சொல்றது போஸ்ட் அப்படிதே தவிர அவங்கள வந்து காலால உதைக்க இல்ல நல்லா சத்தியமா தெரியாது இந்த கார் டோர்ல வச்சு உன் பவர்ல இப்படி தள்ளுறது வந்து சத்தியமா தெரியாது அப்ப கூட முடிஞ்சு போச்சுடா யாரா ஆரம்பிச்சு ஏய் முடிஞ்சு போச்சுடா மூணு பேர் நடக்கறீங்கடா நான் அப்படியே கம்முனுக்குதுடா கார் திருப்பி பாரு தூண்டுறாடா திருப்பி மூணு வாட்டிடா டேய் ரெண்டு பேர்லாம் எடுத்துக்காதடா பலி ஆயிட்ட போடா அதெல்லாம் இல்லடா போடா ஒரு பொண்ணு பத்தி சொல்லும்போது அது வயிறு எரியும் தானே எனக்கும் முடியலடா உனக்கு சொன்னதுன்னா தெரியும் அது அவங்க அந்த மாதிரி பண்ணது 100% தப்புடா கமருதீன் அவங்க அவ்வளவு பண்ணும்போது அந்த ரியாக்ஷனும் அவங்க வந்து கமருதீன் சொல்லி தப்பு நீ ஸ்கேம்டான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீ தான் சும்மாவே ஸ்கேம்டான் சொல்லுது நீ அதனால தான் அவங்க காமருதீன் சொன்னாங்க நீ ஸ்கேம்டான் சொன்னா இல்ல காமருதீன் அதனால தான் எங்களுக்கு காமருதீன் எங்கடா இருக்கு காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஸ்கேம்டான்றது பாரு சொன்ன பேர்ரா அவங்க கூட பொறுக்கி பாருன்றா நாமலாம் பொறுக்கி பாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் நான் அமித்து நீலாம் ஓகேவா அது வந்து பொறுக்கி பாரு அப்படின்னா இது எப்படி மீன் ஆகுது தெரியுமா எனக்கு காமருதீன்றாங்களா பொறுக்கின்றாங்க என்னங்க பண்றீங்க நானும் அவ்வளவு பேசிக்கிறோங்க மச்சான் ஏதோ நான் சபையில எடுத்து வந்துட்டேன் வச்சுக்குவேன் அது இஷ்யூ மச்சான் வாண்டடா எதுவுமே பண்ணல மச்சான் இது வந்து சூழ்நிலைக்காக இப்போ பக்கம் நியாயம் இருக்கு நாங்க என்னடா பண்ணோம் இதுல நீ எதுவும் பண்ணல மேபி அவங்க உண்மை தெரியாம நீ சப்போர்ட் பண்றியோ நான் நினைச்சேன் தெரியுது சாரிடா அவங்களுக்கு நான் சப்போர்ட் கேட்டேன் நான் வந்து நான் சப்போர்ட் பண்ணலடா உங்களுக்கு நான் கம்முன்னு தானே இருந்தேன் உன்னை தேவலாத வலிச்சு விட்டுறா நீ கம்முன்னு அப்ப கூட கம்முன்னு ஆயிட்டடா தேவலாத திருப்பி ஆரம்பிச்சு விட்டுறா நான் பார்த்தேன் தானே நேத்து என்ன சொன்னேன் இது எல்லாம் பாக்குறேன் எனக்கு புரியுது மச்சான் நேத்து என்ன சொன்ன மச்சான் எனக்கு ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சொன்னாங்க கமருதீன் தூக்கணும் நாங்க ஓகே என்னன்னு எனக்கு கமருதீன் தூக்கணும் இல்லடா எல்லாரும் அப்படி நினைச்சதே இல்லடா எனக்கு அதனால நேத்து கூட அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட கோவமா கூட பேசினேன் ஏன்னா என்னால ஒரு விஷயத்தை ஒளிச்சு வைக்க முடியாது மச்சான் நான் ஓபனா பேசுறேன் அதனால தான் நான் ஒண்ணே சொல்லிட்டேன் கேம் வாய்ஸ் வந்து அப்படி பார்த்தா சபரியே பண்ணும்போது நீ இருக்கிற நான் சாரி கேட்டுக்க அதே சாரி நீ தெரியாத பண்ணல சத்தியமா அது கூட நான் ஒரு கேமா பார்த்தேன் தவிர உன்னை அழிக்கணும்ன்ற எண்ணத்துல நான் சத்தியமா பார்க்கல இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா யாரோ ஒருத்தர் வந்து இந்த மேட்டர் வச்சு நீ டைட்டில் வின்னர் ஆகிட்டு இருக்க சத்தியமா இதுதான் உண்மை நான் தப்பு பண்ணிட்டேன் என் மக்கள் பார்த்துக்கிட்டோம் வீக்கெண்ட்ல செய்யட்டும் எனக்கு சாண்ட்ராக்கு பாருக்கு இருக்குது